இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் கேஷ்பேக் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஸ்மார்ட்டான ஃபினான்ஷியல் மூவா ஆர் இஸ் இட் டைம் டு ரீகன்சிடர் யுவர் ஆப்ஷன்ஸ்? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக இந்த பாலிசியில் பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க்ட் இண்டிவிஜுவல் லைஃப் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிடெட் பீரியட்க்கு ப்ரீமியம்ஸ் பே பண்ணாலே லாங்கர் டியூரேஷனுக்கு நீங்கள் இன்வெஸ்டடாக இருக்கலாம். அண்ட் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் அட் ரெகுலர் இன்டர்வல் உங்களால் கேரண்டீட் பே அவுட்ஸ் ரிசீவ் பண்ண முடியும். அட் த எண்ட் ஆஃப் ஈச் பாலிசி இயர் கேரண்டீட் அடிஷன்ஸ்ன்றது உங்கள் பாலிசியில் கிரெடிட் பண்ணுவாங்க. அண்ட் ரிஸ்க் கவரை கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், விச் இஸ் ஹையர் than 10 times your annualized premium or sum assured on maturity. இதோட accumulated guaranteed additions-உம் கொடுக்குறாங்க. ஸோ கவரேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட், டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி இல்லை வேவர் ஆஃப் ப்ரீமியம்ன்ற ஆப்ஷனல் ரைடர்ஸை கூட ஒரு அடிஷ்னல் ப்ரீமியம் பே பண்ணி நீங்கள் கவரேஜை என்ஹான்ஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் கட்டின ப்ரீமியம்ஸ், ரிசீவ் பண்ணுற பெனிஃபிட்ஸ் இதில் எல்லாமே பொட்டன்ஷியல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸையும் அந்தந்த ப்ரிவேலிங் டேக்ஸ் லாஸ் படி நீங்கள் அவைல் பண்ணலாம். இந்த மாதிரி கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ் அவே ஆகிட்டாங்க பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளேயே அப்படின்னா ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு டெத் பெனிஃபிட் நாமினியில் லீகல் ஹேருக்கு கிடைக்கும். சர்வைவல் பெனிஃபிட்ன்றது உங்களோட சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டியை 20%, அதோட 20% பாலிசி டேர்மில் ட்வைஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம் சர்வைவல் பெனிஃபிட்டாக. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு பாலிசி டேர்ம் 9 yearsனா அட் எண்ட் ஆஃப் 3rd and 6th year கொடுப்பாங்க. பாலிசி டேர்ம் 12 yearsனா அட் எண்ட் ஆஃப் 4th and 8th year கொடுப்பாங்க. அந்த மாதிரி மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது உங்களுடைய சம் அஷூர்ட் அட் மெச்சூரிட்டி, அதாவது அதோட 60% கேரண்டீட் அடிஷன்ஸ் உங்கள் பாலிசி டேர்ம் பேஸ் பண்ணி மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இது பாலிசி டேர்மோட எண்டில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரினியூவல் ப்ரீமியம்ஸில் அட்வான்ஸில் பே பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டில் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஹையர் ப்ரீமியம் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபேக்டர்ஸ்ன்றது லார்ஜர் ஆனுவலைஸ் ப்ரீமியம்ஸ்லேருந்து நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம். ஸோ கவரேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பேஸ் பாலிசியில் ரைடர்ஸ் ஆட் பண்ணலாம். சரண்டர் வேல்யூட மேக்ஸிமம் 80% வரைக்குமே நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி ஆக்சஸ் பண்ணலாம். இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட பாலிசி டேர்ம், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுத்துக்குமே ஃப்ளெக்சிபிலிட்டி அவ்வளோ கிடையாது. சர்வைவல் பெனிஃபிட்டை டிஃபரும் பண்ண முடியாது. அண்ட் அதிலிருந்து வர பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிக்னிஃபிகண்ட் கோல் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு அந்த அமௌண்ட் இல்லை. அண்ட் லைஃப் கவரேஜ் இன்அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் கொடுத்துமே ரிட்டர்ன்ஸ் லோவாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸை நம்ம மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம், இதோட பொட்டென்ஷியல் ரிட்டர்ன்ஸை அசஸ் பண்ணி. அதுக்காக தான் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது IRR அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கையில் அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி வருதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு 30-year-old இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். சம் அஷ்யூர்ட் 2 lakhs. பாலிசி டேர்ம் 15 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years, ஆனுவல் ப்ரீமியமாக கட்ட போகிறது 17,371 rupees. இப்போ பாலிசி ஹோல்டர் பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்டு 20% 5th and 10th year எண்டில் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ மொத்தமாக 40,000. அண்ட் ரிமைனிங் 60% ஆஃப் த சம் அஷ்யூர்டு தான் அலாங் வித் கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அவருக்கு பாலிசி டேர்ம் எண்டில் கிடைக்குது. அப்போ ஃபைனல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் 1.38 lakhs. இதோட IRR பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.03%. இது ஒரு 15-year பீரியடுக்கு இவ்வளோ லோ ரிட்டர்ன் தான் இந்த பாலிசி கொடுக்குது. அண்ட் என்னதான் வந்து சர்வைவல் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கேரண்டீடுன்னு சொன்னாலுமே ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இந்த சர்வைவல் பெனிஃபிட்டை டிஃபர் பண்ணவோ அக்யூமுலேட்டோ நம்மளால் பண்ண முடியாது. அண்ட் சம் அஷ்யூர்ட் இவ்வளோ லோவாக இருக்கிறது நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம ஆப்சன்ஸில் ஒரு அடிக்குவேட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக அடிக்குவேட்டாக இருக்காது. இந்த மாதிரி புவர் ரிட்டர்ன்ஸ், ரிஜிட் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்சஃபிஷியன்ட் லைஃப் கவரேஜ் வச்சு பார்க்கும்போது ஒரு எஃபெக்டிவ் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே இது எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இந்த பாலிசி நம்ம நினச்ச ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம வேற ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த கம்பேரிட்டிவ் அனலைசிஸில். ஸோ இந்த பாலிசியோட சேம் கேஷ் பே அவுட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ IRDAI ரெகுலேஷன்ஸ் படி மினிமம் சம் அஷ்யூர்ட் ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு 5 lakhs இருக்கு. ஆனால் அந்த ப்ரீவியஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 lakhs
தான் சம் அஷ்யூர்ட். அப்போ அந்த பேசிக் க்ரைட்டீரியாவே அது மீட் பண்ணலை. இந்த கம்பேரிசனில் அதனால தான் நம்ம ஒரு லைஃப் கவரேஜ்னு எடுக்கும் போது ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். அதோட கவரேஜ் 5 lakhs அசியூம் பண்ணிக்கலாம் அண்ட் கால்குலேஷன் பண்ணுவோம். இப்போ சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 5 lakhs. ஸோ இதோட ப்ரீமியம் 2600 rupees per year, 15-year பாலிசி டேர்ம். ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years. ஸோ இதெல்லாமே வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியோட சேம் பேராமீட்டர்ஸோட ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக எடுத்திருக்கோம். அப்போ அங்கே 17,000 கிட்ட நம்ம ப்ரீமியம் கட்டணும். இங்கே 2K அப்படி தான் கட்டுறதுனால 14,771 rupees நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்காகவே அவைலபிளாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ELSS சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் பீரியடில் நம்ம ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 7 to 10 years அது நல்லாவே நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் எஸ்பெஷலி ELSSல டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. அண்ட் அதோட பாஸ்ட் ரெக்கார்ட் வச்சு பார்த்தோன்னா 7 to 10 years மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அதோட ஆவரேஜ் 12% ரிட்டர்னை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கூட இது கொடுத்துருக்கு. அதனால நம்ம ELSS சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி பார்ஷல் வித்ட்ராவலும் நம்ம பண்ணுறோம். அண்ட் ஃபைனல் ரிடம்ஷன் வந்து பாலிசி டேர்ம் எண்டில் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும்தான் ஃபைனல் ரிடம்ஷனில் கன்சிடர் பண்ண முடியும். அதுலேயுமே 1.25 lakh ஆனுவல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ELSSோட டேக்ஸ் கால்குலேஷன்ஸ் இன் டீட்டெயில் ஒரு டேப்லர் காலமாக நம்ம ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பை த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ப்ரீ டேக்ஸ் வேல்யூ 3.16 lakhs வருது. போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 3.11 lakh வருது. இதோட IRR காம்பினேஷன் IRR அதில் வந்து ELSS ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்போவில் பார்த்தோன்னா 9.71% வருது. இப்போ நம்ம பீரியாடிக் வித்ட்ராவல்ஸ் அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த அமௌண்ட் நம்ம ரிடீம் பண்ணது இந்த ரிட்டர்ன்ஸ் இன்னும் ஹையராக கூட வரும். அப்படி இருந்துமே இந்த அடிஷ்னலி இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நம்மளுக்கு கம்பேர் டு இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி. அண்ட் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. லைக் நம்ம எப்போ வேணால் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் இந்த தான் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் இல்லைன்னா அதில் ஹையர் ரிட்டர்ன்ஸும் கிடையாது, லிக்விடிட்டியும் கிடையாது. ஒரு ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு எஃபெக்டிவ் சாய்ஸாக அது படலை. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் கேஷ்பேக் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு டிபிக்கல் மணி பேக் பாலிசி. கேரண்டீட் கேஷ் பே அவுட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ல கொடுக்குற மாதிரி. ஆனால் இதோட ரிஜிட் ஸ்ட்ரக்சர், இதோட இன்க்ளூடிங் ரிஜிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும் போது இன்க்ளூடிங் ஃபிக்ஸட் ப்ரீமியம் பேமெண்ட், பாலிசி டேர்ம், பே அவுட் இன்டர்வல், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி லிமிட்டடாக இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸை வந்து அவங்களோட பிளானை அவங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து அலைன் பண்ணுறதுக்கு இட் ப்ரிவென்ட்ஸ். ஸோ இந்த மிஸ்மேட்ச் தான் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஆக்சுவலி அதோட இன்டெண்டட் பர்பஸ்க்கு சர்வ் பண்ணுற மாதிரி எஃபெக்டிவ்லி இல்லை. அண்ட் ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது இந்த பிளான் என்னதான் வந்து பே அவுட்ஸ் கேரண்டீடாக கொடுத்தாலுமே இதோட ஓவரால் ரிட்டர்ன்ஸுன்றது சிக்னிஃபிகண்ட்லி கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. அப்படி வச்சு பார்க்கும்போது இதோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வித் புவர் ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனோட கீப்பப்பும் ஆகாது. அண்ட் ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு இன்அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் அடிஷ்னலி இதோட சம் அஷ்யூர்டுமே நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஒரு நம்ம ஆப்சன்ஸில் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிங்கிள் ப்ராடக்டில் பிளெண்ட் பண்ணி ரொம்ப கம்மி ரிட்டர்ன்ஸ் அல்ல நல்ல ரிசல்ட்ஸ் வாங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இன் கான்ட்ராஸ்ட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்த மாதிரி செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஒரு சிக்னிஃபிகண்ட்லி ஹை கவரேஜ் லோ காஸ்ட்லேயே கிடைக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் செக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்கள் ரிஸ்க் அப்பிடைட், லைஃப் கோல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசானுக்கு பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரக்சர்டு ஃபினான்ஷியல் பிளான், ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் ஃபினான்ஷியல் பிளான் வேணும்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். லைக் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். அவங்க உங்களுடைய யூனிக் ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு பேஸ் பண்ணி பர்சனலைஸ் கைடன்ஸ் கொடுப்பாங்க. லாங் டேர்மில் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.